பிரியமானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாமி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நம்மளுடைய காரியங்களில் அக்கறையாக இருக்கிறான்னு பார்ப்போம். சங்கீதம் 126 அதிகாரம் 1 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இன்று கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களோடு கூட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்களை ஒரு நம்பிக்கை ஊட்டி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நம்ம எப்படி இருந்தோம்னா சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோமா. இன்று வாழ்க்கையில எதெல்லாம் சிறையிருப்பா இருக்குது அந்த காரியத்தை ஆண்டவர் சரி பண்ணும்போது ஒரு கனவு காங்க போல இது முடிய போகிறது என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கனவுல எப்படி நம்ம காண போறோம்? என்னடா நடக்கிற மோத்துல நம்ம கனவு காங்குறோமோ, இது உண்மையிலே நடக்குதா அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஆச்சரியப்படும்படியாய் பிரமிப்படையும்படியாய் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். உன்னுடைய சிறையிருப்பு என்ன பிரியமானவர்களே, எந்த காரியத்துக்காக இன்னைக்கு கண்ணீரோடு கொண்டே இருக்கிறீங்க, எதுக்குறீங்க இன்னைக்கு ரொம்ப அழுது கொண்டே இருக்கிறீங்க, அந்த காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு பார்க்கப்பட்டிருக்கிறார். அப்படி மாறும்போது உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கப்பதான், உடைய வாய் நகைப்பினால் உடைய ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்குமா. பயங்கரமா சிரிச்சு சந்தோஷப்படும்படியா உங்க வீட்டுல ஒரு சந்தோஷ சத்தம் கேட்க போகுது என்று ஆண்டவர் பார்க்கப்பட்டிருக்கிறார். குடும்பமா அழுகிறீங்களா? யாருக்குமே தெரியாம மனசுக்குள்ள அழுது கொண்டே இருக்கீங்களா? இரவெல்லாம் அந்த காரியத்தை நினைத்து உங்கள் படுகையில கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, அடுத்து பின்னாடி வசனம் சொன்னீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியத்தை இதில் செய்ய போறாங்க. அதை நீங்க பார்க்க போறீங்க. அது மாத்திரம் இல்லை, பின்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று மற்ற ஜனங்கள் கர்த்தர் இவங்களுக்கு செஞ்சார்னு சொல்ற அளவுல அது நடக்க போகுது. பிரியமானவர்களே, அடுத்து பாருங்களேன், கண்ணீரோடு விதைச்சிடுங்களேன், கம்பீரத்தோடு அறுப்பான் வசனம் சொல்லுது. எந்த காரியத்தை நீ கண்ணீரோடு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, அது கம்பீரம் உண்டாக போகுது. எந்த காரியத்துல நீங்க டிராவல் பண்ண முதல்ல கூட அந்த காரியத்துல நினைச்சு அழுதுகிட்டே போறீங்களா? உங்க டிராவல்ல இந்த ஆண்டவங்களோடு கூட இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த காரியத்துல நீ அழுது கொண்டே டிராவல் பண்ற, அதுல ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவர் அந்த சிறையிருப்பை உங்களுக்கு மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறது. எதிர்பாருங்க, எப்படி ஆகும் நீங்க யோசிக்காதீங்க, நிச்சயமாய் ஆகும். மனுஷனால் கூடாது, நாள் நம்ம ஆராதிக்கிறவனுடைய தேவனால் எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, அதை செய்ய போறார். அந்த வசனத்தை உறுதியா பெற்றுக்கொள்ளுங்க. நான் இதற்கு சாட்சி. என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள் இப்படி சவாலாக இருந்தது. ஒரு சிறையிருப்பான வாழ்க்கை அதிகமா இருந்த நாட்கள் உண்டு. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனமா என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி இந்த காரியத்தை பேசுவார். சிறையிருப்பை நான் திருப்புவேன், அந்த காரியத்துல நான் அழுது கொண்டே இருப்பேன். பல காரியங்களை என்னால சொல்ல முடியும். பிரியமானவர்களே, நான் யோசித்து பார்ப்பேன், இது என்னுடைய வாழ்நாள் முழுசும் இதை ட்ரை பண்ணா கூட இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காது அப்படின்னு நிறைய இரவுகள் நான் யோசித்தது உண்டு. தூங்காமல் நான் அழுத நாட்கள், பல சவால்கள் என் வாழ்க்கையில உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை தெளிவாக எனக்கு பேசி கொண்டிருப்பா. நீ சொப்பனம் காண்றது போல இதை மாற்றுவேன். ஒரு நிமிஷம் தான் எனக்கு இதெல்லாம். அப்படியே ஆண்டவர் சொல்லுவா, என் வல்லமை உனக்கு புரியலையா மகளே என்று அநேக முறை ஆண்டவர் இந்த காரியங்களை பேசுவார். நான் விசுவாசியாத நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, நான் ஆண்டவரை நம்பினேன், அதனால எனக்கு செஞ்சாருன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது எப்படி ஆகும் என்று நான் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. ஆண்டவர் சொல்லுவார், உன் வாயில சந்தோஷம் வரப்போகுது, நகைக்க போற, நீ இந்த காரியத்துல சிரிக்க போற, எத்தனை நேரத்துல நீ டிராவல் பண்ணி இந்த காரியத்தை நினைச்சு நீ அழுதுட்டே போயிட்டு வர, இந்த காரியத்துல நான் உனக்கு சிறையிருப்பை திருக்க போறேன், நீ கம்பீரத்தோட இதை அறுக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். நம்பாத நாட்கள் தான் அநேகமா உண்டு. ஆனா நம்புவதற்கு எதுவுமே இல்லாத அந்த நேரங்களில் கூட ஆண்டருடைய வார்த்தை அப்படியே தீர்க்க தரிசனமா என் வாழ்க்கையில ஒரு இரவிலே நிறைவேறின நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, காலையில எந்திக்கும் போது எப்படி என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு ஆச்சரியப்படுவேன். நிறைய நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த என் கண்களிலே கண்ணீர் கூட வராது, திகைப்பா இருக்கும். அப்படியே ஆச்சரியம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், சொப்பனம் காண்கிறவர் போல இருக்கும். அப்படியே இருப்பேன், என்ன நடக்குதுன்னு தெரியாது. கர்த்தர் நல்லவர்ங்கிறத என் வாழ்க்கையில் நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன். அதே நல்ல தேவன் உங்க வாழ்க்கையை நன்மை செய்து அந்த காரியத்துல ஆண்டவர் நல்லவர்ங்கிறத நீங்க டேஸ்ட் பண்ண போறீங்க. நிச்சயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். நம்பிக்கையோடு எனக்கு கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இடத்துல வேண்டுகிறோம். நீங்க பேசிருக்கிறீங்கப்பா, உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உன்னுடைய மாயை நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினால நிரப்புவேன் என்று நீங்க பேசிருக்கிறீங்க. கண்ணீரோடு இந்த காலத்துல விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுப்பா என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. என் தேவனாகிய கர்த்தர் இதை
பெரிய காரியத்தை நீர் செய்து அநேக ஜனங்களுக்கு முன்பாக இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்ற அளவில் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் ஆனந்த கழிப்பாய் மாற்றி கர்த்தர் நல்லவருங்கிறத இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில மறுபடியும் நீங்க டேஸ்ட் பண்றதுக்கு கிருபை செய்ய போற அன்புக்காய் நன்றி அப்பா. உங்க நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.